இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 17:14-20 முடிய. இயேசு நமது வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு நிலையை சுட்டிக்காட்டுகிறார். நாம் கடவுள் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும், அனைத்தும் நிகழும். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. ஆம் சகோதரிகளே, இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துவது, நாம் கடவுள் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்து கேட்டால் அனைத்தும் நிகழும் என்று சொல்கிறார். இயேசு சீடர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டக்கூடிய வல்லமையை தந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதேபோல் இயேசுவும் நமக்கு கூறுகிறார், நமது வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகி செல்கிறோம். இதில் இருந்து நாம் விசுவாசத்தின் வல்லமையையும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுகிறது. கடுகளவு விசுவாசம் கூட பெரிய காரியங்களை சாதிக்க உதவும் என்று இயேசு நமக்கு விளக்குகிறார். இயேசு நோயாளிகளை குணப்படுத்திய போது மக்கள் அவரை மெசியாவாக பார்த்தனர். பேய் பிடித்திருந்த சிறுவனை பார்த்து இயேசு கடிந்து கொள்வதும் இந்த பின்னணியில்தான். இந்த நிகழ்ச்சியில் இயேசு தனது சீடர்களின் நம்பிக்கையின்மையை கடுமையாக கண்டிக்கிறார். வல்லமை பெற்றிருந்தும் நம்பிக்கையின்மையால் அவர்கள் செயலற்றவர்களாக இருப்பதை பார்த்து அவர்களை எச்சரிக்கிறார். கடவுளின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருப்பது நம்பிக்கையின்மை. கடவுளின் வல்லமை நம்மில் செயலாற்ற நமக்கு தடையாக இருப்பதும் இதுதான். இந்த நம்பிக்கையின்மையை அகற்றி நமக்குள்ளாக நம்பிக்கையை ஆழப்படுத்த மன்றாடுவோம். இறையாசி பெற வேண்டி தொடர்ந்து வேண்டுவோம்.